வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த உறுப்புகளின் பற்றின தெளிவான புரிதல். அதுக்கடுத்தது இந்த உறுப்பு சரியாக இயங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒரு சில தவறுகள் நம்ம செய்துட்ருக்குறோம். அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிறனால அந்த உறுப்புகள் தினசரி ஸ்லோ பாய்சன் மாதிரி பாதிச்சிட்ருக்கோம். அந்த உறுப்புகள் அதற்கு ஏற்ற தவறுகள் என்னென்ன, அந்த தவறுகள் எப்படி செய்யாமல் இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம், நம்ம உடல் அப்படின்றது பஞ்சமகாபூதம். எல்லாமே நான் கான்செப்டை ரொம்ப சிம்பிளாக கொண்டு வரேன். அப்போ இந்த பஞ்சமகாபூதங்களில் பார்க்குறப்ப நம்ம உடம்பில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உடல் எதால் உண்டானது அப்படின்றப்ப செல்களால் உண்டானது தான். எப்படி ஒரு வீடு செங்கலால் உண்டானதோ நம்ம உடல் செல்களால் உண்டானது. அப்போ இந்த செல்கள் எல்லாம் சேரும்போது அந்த குரூப் ஆஃப் செல்களுடைய கூட்டம், அதுக்கு பேர் டிஷ்யூஸு. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் அது உறுப்பு. அப்போ கண்களில் இருக்கிற செல்கள் வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணும், கல்லீரலில் இருக்கிற செல்கள் வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கிற செல்கள் அது என்ன ஃபங்க்ஷனை பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அது தன்னை வடிவமைச்சிருக்கிறோம், தன்னுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மாற்றி இருக்கும். இப்போ இந்த உறுப்புகள் உடம்பில் எத்தனை இருக்குது, உறுப்புகள் என்ன வேலை செய்யுது அப்படின்ற ஜென்ரல் நாலேஜு நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டியது அவசியம். அப்போ எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப தான் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். இது நம்ம சொல்ல இருக்கிறது ட்ரெடிஷ்னல் வியூவிலையும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மாடர்ன் சயின்ஸு ரெண்டையுமே இணைச்சி நான் கொடுக்குறேன். முதல்ல பஞ்சமகாபூதங்கள் அப்படின்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ முதல்ல நிலம் அப்படின்னு பார்க்குறப்ப நிலம் அப்படின்றது என்னென்ன உறுப்புகள் வரும் அப்படின்னா, நிலம் வயிறு சார்ந்த உறுப்பு. அதுக்கு அடுத்தது மண்ணீரல், இது நிலத்தில் வரும் பார்த்திங்களா. அப்போ தமிழில் நம்ம மண்ணீரல்னு சொல்கிறோம். இது எர்த் எலிமெண்ட்டுக்குள்ளே வருது. சைனா அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்றோம். சைனாவில் எர்த் எலிமெண்ட்டுக்குள்ளே என்ன வருது அப்படின்னா மண்ணீரலை கொண்டு வச்சுருக்காங்க. மண்ணீரலுடைய மெரிடியன் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மண்ணீரல்னு பேர் வச்சது யார், நம்ம தான் பேர் வச்சுருக்கிறோம். இப்போ மண்ணீரல், வயிறு, இது என்ன வேலையை பார்க்குது, இது எதுக்காக மண் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம மண்ணில் ஒரு விஷயத்தை போட்டால் அது என்ன நடக்கும். ஒரு மண்ணில் நம்ம ஒரு பழத்தை புதைச்சி வைக்கிறோம், அது என்ன வேலையை செய்யும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புதைச்சி வச்சதை எடுத்து பார்த்தா அது செரிச்சிருக்கும். மண்ணுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை செரிமானம் செஞ்சுருக்கும். அது மாதிரி தான் நம்ம வயிற்றில் நுண்ணுயிர்கள் உண்டு. இது நம்ம போடக்கூடிய உணவை செரிச்சிரும். செரித்து அந்த மண் வளமாகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மண்ணில் நம்ம என்ன விஷயத்தை போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மண் வளமான மண்ணாக மாறும். அந்த மண் வளமான மண்ணாக மாறுறப்ப அந்த மண்ணில் என்னென்ன மரங்கள் செடிகள் முளைக்குமோ அது வளமானதாக இருக்கும். அப்போ மண்ணில் நம்ம என்ன போட்டுக்கிறோமோ அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணுடைய தன்மை இது. மண்ணீரல், வயிறு, உதடு, இது மூணுமே மண் சார்ந்த பஞ்சமகாபூதங்கள். அதுக்கு அடுத்து வருவது நீர். நீர் இதுடைய சிறப்பு நான் சொல்கிறேன். நம்ம உடல் அப்படின்றது உடல்லே பஞ்சமகாபூதங்களில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது, நீர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீர் முக்கியமான பஞ்சமகாபூதம். இதை நீரில் என்னென்ன வருது அப்படின்னா கிட்னி வருது, சிறுநீரகம் அதான் கிட்னி, யூரினரி பிளாடர், காதுகள், இனவிருத்தி மண்டலம், இது எல்லாமே நீர் சார்ந்த உறுப்புகள். அப்போ நீர் அப்படின்றது நம்ம பிறக்கிறப்ப, குழந்தையாக இருக்கிறப்ப, தாயுடைய வயிற்றில் நம்ம இருக்கிறப்ப நம்மளை சுற்றிலுமே என்ன இருந்தது அப்படின்னா நீர் பஞ்சமகாபூதம் இருந்தது. அப்போ நம்ம சுற்றிலுமே நெருப்பு கிடையாது, நிலம் கிடையாது, நீர் இருந்தது. நீர் தான் பிரதானமாக நம்ம இருந்திருக்கிறோம். வயிற்றில் இருக்கிறப்பயே அந்த நீரில் நம்ம நீந்தி கொண்டு இருந்திருக்கிறோம். அப்போ நீர் நமக்கு நெருக்கமானது. மனிதர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நீர் ப்ரைமரி. ஒருத்தருக்கு நம்ம பல்ஸ் பார்க்குறோம், இவருக்கு நம்ம சரி பண்ண முடியுமா, காப்பாற்றிடலாமா அப்படின்ட்டு ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சரிஸ்ட்டு இதெல்லாமே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கிடையாது. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அப்போ பல்ஸ் பார்க்குறப்ப நீர் பல்ஸு எப்படி இருக்குது, வாட்டர் பல்ஸு எப்படி இருக்குன்றது பார்ப்பாங்க. வாட்டர் பல்ஸு சரியாக இருக்கிறப்ப மற்ற விஷயங்கள் சரியில்லை அப்படின்னாலும் எடுத்து இவனை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாட்டர் பல்ஸே வீக்காக இருக்குது அப்படின்றப்ப அவ்வளோதான் கஷ்டங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் அந்த நீர் பல்ஸில் இருக்குது. நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீர் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறப்ப மனதளவில் கான்ஃபிடென்ட்டு அதிகமாகும், கம்யூனிகேஷன் திறன் வந்து ரொம்ப அதிகமாகும். நீர் இப்போ யார் யார் அவங்களுடைய கிட்னி, சிறுநீரகம் அதான் கிட்னி, அதுக்கு அடுத்தது யூரினரி பிளாடர், அதுக்கு அடுத்தது இனவிருத்தி மண்டலம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது காதுகள், அதுக்கு அடுத்தது அதோடு சேர்த்து நம்முடைய முடி, தலைமுடி, இது எல்லாமே நீரில் வருதா? இதை எல்லாருமே யார் ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் திறன் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும், அவங்களுடைய ஆரேட்டரி ஸ்கில்ஸு நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் குறைவாக இருக்கும். அவங்களுக்கு இந்த நீர் சம்மந்தப்பட்டது, கிட்னி சார்ந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க அவங்கள பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்கிறப்ப கிட்னியுடைய லோடு கம்மியாகும், தன்னாலேயே ரத்தம் சுத்தமாகிறப்ப நம்மளால் கிட்னியை பலப்படுத்த முடியும். அப்போ கான்ஃபிடென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். எமோஷன்ஸ்க்கும் நமது இந்த பஞ்சமகாபூதங்களில் இருக்கிற உறுப்புகளுக்கும் ரொம்ப நெருங்கிய கம்யூனிகேஷன் இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்குது. கல்லீரல் வியாதி இருக்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணுறப்ப அப்போ நம்ம சீனியரு ஃபைனல் இயர் போகிறப்பயே நேச்சுரோபதியில் யோகா கிளாஸஸ் 1-to-1 இண்டிவிஜுவல் யோகா எடுக்கிறதுக்கு நமக்கு ஒவ்வொருத்தர் அலாட் பண்ணுவாங்க. அப்போ அலாட் பண்ணுறப்ப கல்லீரல் வியாதி இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஃபேட்டி லிவராக இருக்கலாம், லிவர் சிரோசிஸாக இருக்கலாம், யோகா நிறைய விஷயங்களை சரி செய்யும். டிஸ்க் பல்ஜு, ப்ரோலாப்ஸு, சயாட்டிக்கா, இதெல்லாமே ஒரு தாடாசனம் செய்கிறப்ப ரிலீவ் ஆகும். பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த டெக்னிக் தான் அதை சரி பண்ணுது. கல்லீரல் பிரச்சனைக்கு சிறப்பான யோகா இருக்குது. இந்த ஆசனங்கள் போடுறப்ப அந்த பிரச்சனை சரியாகும். அப்படி போகிறப்ப கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே கோபம் ஆயிடுவாங்க, இல்லை எனக்கு பிடிக்கல வரல அப்படின்றவாங்க. அப்போ இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த வாட்டர் எலிமெண்ட்டு, இப்போ சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்து பேலன்சிங் போஸ் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் பேலன்ஸ் பண்ணுறப்பே இல்லைங்க இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றது இருக்கும். ஏன்னா கான்ஃபிடென்ட்டு கம்மியாக இருக்கும், பயம் இருக்கும். ஒரு காலில் நிற்க சொன்னால் விழுந்துருவோம் அப்படின்ற அந்த சப்கான்ஷியஸில் பயமே இருக்கும். அப்போ நம்ம அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பேலன்சிங் ஆசனாஸ்லாம் நிறைய கொடுக்குறப்ப, இந்த தொடை பகுதிகளை பலப்படுத்துகிறப்ப, கால்கள் அந்த தசைகளை பலப்படுத்துகிறப்ப, அப்போ தன்னாலேயே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு வர ஆரம்பிக்கும். சிகேடி எல்லாம் யோகா பண்ணுறப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம், இந்த நீர் சம்மந்தப்பட்ட உறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இந்த கால் பகுதி, அதுக்கு அடுத்தது கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறப்ப, மனம் மாறுறப்ப அது உடலை மாற்றும். எப்பயுமே உடலில் வியாதி வருது அப்படின்னா அது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா அது மனதிலிருந்து தான் தொடங்குது. இதுதான் யோகா சொல்கிறது. அப்போ மனம் அப்படின்றது மனோன்மய கோஷம். இந்த மனோன்மய கோஷம் நமது சக்தி ஓட்ட பாதை, இதை பாதித்து உடலில் நோய்களை உருவாக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆகாயம். இந்த ஆகாயம் இதில் என்னென்ன வருது அப்படின்னா கல்லீரல், பித்தப்பை, கண்கள், இது மூணுமே ஆகாயம் சார்ந்த உறுப்பு. இந்த ஆகாயம் பஞ்சமகாபூதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் பஞ்சமகாபூதங்களில் ஆகாயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கல்லீரல் ராஜ உறுப்பு. கல்லீரலுடைய தன்மை எப்படி இருக்கும்? கல்லீரல் செதஞ்சு போனாலும், அதாவது அங்கே இருக்கிற செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகி இறந்து போனாலும் அது தன்னைத்தானே புதுசாக பிறக்க வச்சுக்கும், புதுசாக அது ரெஜுவினேட் பண்ணும். ஸ்பைடர்மேனில் அந்த லிசார்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, எப்படி கட் பண்ண திரும்ப திரும்ப வரும், எப்படி பல்லியுடைய வால் திரும்ப திரும்ப முளைக்குமோ, அது மாதிரி நமது கல்லீரலுக்கு சிறப்பான அந்த தன்மை இருக்குது, வேறு எதுக்குமே கிடையாது. அது நெகம் எப்படி நம்ம கட் பண்ணுறோம் திரும்ப வருது இல்லையா, ஏறக்குறைய அதே மாதிரி கல்லீரல் சிரோசிஸ் இருக்கும், திரும்ப கல்லீரல் பழைய மாதிரி வந்துடும். அப்போ கல்லீரலுக்கு இந்த ஸ்பெஷலான தன்மை இருக்குது. கல்லீரல் இது ஆகாயம் தொடர்பானதுன்னு சொன்னோமா, ஆகாயம் பஞ்சமகாபூதத்தில் என்ன வேலையை செய்யும்? ஆகாயத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. ஆகாயம் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா ஸ்பேஸ் எலிமெண்ட்டுன்ட்டு விட்டுருவாங்க. ஆகாயம்தான் இருக்கிறதுல முக்கியமான பஞ்சமகாபூதம். ஏன் அப்படின்னா ஆகாயத்திலிருந்து தான் வேறு 4 பஞ்சமகாபூதங்களும் வருது. ஆகாயத்திலிருந்து தான் நீர் வருது. நீர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஆகாயத்திலிருந்து தான் இன்க்ரீஸ் ஆகணும். காற்று, மண், நெருப்பு எதுவானாலும் ஆகாயத்திலிருந்து தான் ஒவ்வொன்றாக உருமாறும்.
ஆகாயம் இங்கே கெட்டு போயிருக்கு அப்படின்னா வேறு எதையும் சரி பண்ண முடியாது. முதல்ல ஆகாயத்தை தான் சரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது நெருப்பு. நெருப்புன்னு பார்க்குறப்ப சிறுகுடல். அதுக்கு அடுத்தது இருதயம். அதுக்கடுத்தது இருதயம் அப்படின்றப்ப இரத்த நாளங்கள் எல்லாமே. இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கிற எல்லாமே நெருப்பு சார்ந்த உறுப்புகளில் வரும். அதுக்கடுத்தது உடல் வெப்ப கட்டுப்பாட்டு மையம். உடலுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற அந்த மையம், அந்த சென்டர் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரோல் நெருப்பு சார்ந்தது. நெருப்பு பஞ்சமகாபூதத்தை சார்ந்தது. அதுக்கடுத்தது இருதயத்தின் மேலுறை பெரிகார்டியம். இது எல்லாமே நெருப்பு இந்த பஞ்சமகாபூதத்தில் வருகிறது. அதுக்கடுத்தது வேற என்ன? காற்று. காற்றுன்னு பார்க்குறப்ப நுரையீரல், பெருங்குடல், இது ரெண்டும் காற்று பஞ்சமகாபூதத்தில் வருகிறது. அதுக்கடுத்தது இதுடைய துணை, இந்த காற்றின் துணை யார் அப்படின்னா ஸ்கின்னு. நம்ம மூக்கு வழியாக காற்றை உள்ளிழுக்கிறோம், வெளியிடுறோம். அதே வேலையை எதுக்காகடா அது கூட ஸ்கின்னை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தோல் வழியாகவும் காற்றை உள்ளிழுக்கிறோம், வெளியிடுறோம். இப்போ ஏரில் மாய்ஸ்சர் இருக்குது, வின்டர் சீசனில் இருக்குது. மூக்கு வழியாக நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அது நமது இரத்தத்தில் சேரும். அது மாதிரி நம்ம தோல் வழியாகவும், தோலில் நம்ம எண்ணெய் போட்டாலுமே அது உள்ளே உறிஞ்சிக்கும், பிளட் ஸ்ட்ரீமில் நேரடியாக கலக்கும். நம்ம வாயில் ஒரு உணவு போட்டால் வாயில் செரிமானமாகி, வயிற்றில் செரிமானமாகி, சிறுகுடலில் செரிமானமாகி, அதுக்கப்புறமா அது இரத்தத்தில் கலக்கும். இதுவே மூக்கின் வழியாக கொடுத்தா நேரடியாக இரத்தத்தில் கலக்கும். மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மூக்கின் வழியாக நம்ம கொடுக்குறப்ப. இப்போ படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, கர்ச்சீஃபில் குளோரோஃபார்ம் கலந்து மூக்கில் வைப்பாங்க, உடனடியாக அவங்க மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ மூக்கில் நம்ம கொடுக்குறப்ப இரத்தத்தில் சீக்கிரமாக கலக்கும். மூக்கு மாதிரியே மியூக்கஸ் மெம்பரேனில் கொடுக்குறப்பையும் டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். அது மாதிரி நம்ம ஸ்கின்னில் எதையாவது ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நேரடியாக இரத்தத்தில் கலக்கும். ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய தவறுகள், இந்த பஞ்சமகாபூதங்களை, இந்த உறுப்புகளை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த பஞ்சமகாபூதங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துருக்குறோம். எதிலிருந்து ஆரம்பித்தோம்? முதல்ல நிலத்திலிருந்து ஆரம்பித்தோம். நிலத்துடைய தன்மை சொல்லியிருக்கிறோம். நீரின் தன்மை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நெருப்பு, அதுக்கு அடுத்தது காற்று, அதுக்கு அடுத்தது ஆகாயம். பஞ்சமகாபூதங்கள் பற்றின சிறிய விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நம்ம டீப்பாக இதை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.